வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். நயன்தாரா தனுஷ் பிரச்சனை தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. கங்குவா தொழில சூர்யாவை வச்சு செஞ்சிட்டு இருந்த மீடியா இப்போ சூர்யா அதுலேருந்து தப்பிச்சு தனுஷ் நயன்தாரா கைக்கு போயிருக்கு. கல்யாணம் பண்ணி 2-3 வருஷம் கழிச்சு இப்போ நயன்தாரா திருமணம் பற்றிய ஆவணப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை என்னமோ நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான படம் மாதிரியும், இதை ரிலீஸ் பண்ண தனுஷ் பர்மிஷன் தரல. இவங்க நானும் ரவுடிதான் ஒரு படம் தனுஷோட ப்ரொடக்ஷனில் எடுத்திருக்காங்க. அந்த டைமில் தான் நயன்தாராவுக்கும் விக்னேஷும் காதல் அரும்பியது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த படத்தில் சேர்த்துருக்காங்க. அது அதுக்கான பர்மிஷனை ப்ரொடியூசருங்கிற முறையில் தனுஷ்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த மேக்கிங் ஆஃப் நானும் இதெல்லாம் அதில் சேர்க்கறதுக்காக அதுக்கு முறையான பர்மிஷன் கிடைக்கல. அப்படி கிடைக்காத பட்சத்துலையும் இப்போ அதை சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 வருஷமாக வெயிட் பண்ணவங்க அப்போவே கேஸ் போட்டிருக்கலாம். இவங்களும் ஒன்றும் சும்மா ரிலீஸ் பண்ண நெட்ஃப்ளிக்ஸில் 25-30 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இவங்க தன்னுடைய திருமண ஆவணமாக தயாரித்து அதில் ஒரு பிஸ்னஸ் பார்த்துருக்காங்க. இப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசராக இருக்கிற அவர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? 3 நிமிட கிளிப்பிங்ஸுக்கு 10 கோடி கேட்டாருன்னு சொல்லி தனுஷோட ஹிஸ்ட்ரியவே பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. மனுஷனுக்கு அவனுக்கு இருக்கிற பிரச்சனையில் அவன் சொந்த கல்யாண வீடியோவே அவனும் பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு இதில் உங்கள் கல்யாணத்தை பார்க்கணுன்னு எங்களுக்கு என்ன இருக்குது? இதில் ரசிகர்கள் வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு வேறு ஒரு பிட்டை போடுறீங்க. அப்படி உண்மையிலே ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்கன்னா அதை நீங்கள் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணணும் ஃப்ரீயா. தனுஷுக்கு 10 கோடி கேட்டு லீகல் நோட்டீஸ் விட்டால் அதை நீங்கள் லீகலாலாம் அப்ரோச் பண்ணணும். அதே எதுக்கு மீடியாவில் சொல்லி உங்கள் டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு விளம்பரம் தேடுறீங்க? இதை வச்சு ஒரு பாப்புலாரிட்டி தான் செய்கிற மாதிரி தோணுது. இதுக்கு நயன்தாராவுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டும், தனுஷுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டும் போயிட்டுருக்கு. நயன்தாரா சினிமா துறையில் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு முன்னணி நடிகையாக இருக்கீங்க, அதை ஒத்துக்கலாம். அதனால் கூட உங்களை பார்க்கலாம் டாக்குமெண்ட்ரியில், அது தப்பு இல்லை. விக்னேஷ் இவனெல்லாம் நாங்கள் எதுக்கு பார்க்கணும்? அது எப்படி நாங்கள் உட்காந்து பார்க்க முடியும்? அதுதான் கஷ்டமாச்சு. அதை கொஞ்சம் யோசிக்க மாட்டிங்களா? உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.